நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நிறையா கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தது. ஏதோ கஷ்டப்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. 5ல் சனி பகவான் வரார். நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர், அதிகாரம் செய்தால் பணிய மாட்டீர்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வீர்கள். சில நேரத்தில் பிரச்சனைகள் திடீர் என்று தான் வரும். ஸோ கவனமாக இருக்கணும், கவனம் தேவை. உங்கள் வம்சத்தில் பெண் சாபம் உள்ளது, கவனமாக இருக்கவும். அதையும் சேர்த்து தான் தற்போது வரை நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அனுஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பெண் சாபம் குடும்பத்தில் இருக்குது. அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்குமே நிறையா திருமண தடங்கல்கள், நிறையா சில சொத்து விஷயங்கள், சில தோஷங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமுமே சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது. அதனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரன் 8ல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீச்சமாக இருக்குது. 15க்கு 15 அப்படின்னு சொல்லுவாங்க. 15 நாள் வளர்வது, 15 நாள் தேய்வது. நிம்மதி இல்லாமல் இருக்கும், கஷ்டம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்பமும் துன்பமும், கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி இருக்கும். இப்போது விருச்சிக ராசிக்கு எடுத்துன்னு வச்சுக்கலாம். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ இதை எடுத்துட்டு சில ராசிகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 8ல் நீச்சமாகிறார். 8ல் நீச்சமாகும்போது 15க்கு 15ங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள், சில விஷயங்கள் தேடி வரும், கவனமாக இருங்க. எதிர்பாராத சுப செலவுகள் உண்டு. அதே போல் கடன் உண்டு. பல போராட்டங்கள் பிறகு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். சரீரவாதம், நோய் குடும்பத்தில் உண்டு. அதே போல் குடும்பத்தில் வீண் மனஸ்தாபம் உண்டு. தெய்வ பக்தி உண்டு.
புனித யாத்திரை உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை கால் மூட்டு வலி சம்பந்தமான நோய்கள் இருக்கும். அதே போல் வைராக்கியம் நிறைந்த ராசி, யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள், யாரிடமும் வெறுப்பு காட்ட வேண்டாம், பேச்சில் நிதானம் தேவை, புதிய முதலீடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க. ஆனால் நல்லா சக்ஸஸாக இருக்கும், கவலைப்படாதீங்க, செய்யுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? அதை எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக நன்னா வரும். பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க. அரசியலில் உங்களை ஒழித்து கட்ட பார்ப்பார்கள், கவனமாக இருக்கணும். பதவி அப்படின்னு எடுத்துக்கும் போது 2026 இரக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் அரசு சார்ந்த உத்தியோகம் கவனம் தேவை. உங்கள் உடன் இருப்பவர்கள் தான் உங்கள் முதல் எதிரியாக இருப்பார்கள், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இழப்பு உண்டு. தனியார் வேலையில் பார்த்தீங்கன்னா தற்காத்து கொள்வது நல்லது. உடல் நலம் கவனம் தேவை. அதே போல் மனம் போன போக்கில் வாழ்க்கையை கொண்டு போகாது. எப்படி கொண்டு போகணுங்கிறத கொண்டு போங்க. மூத்த மகளால் நன்மை உண்டு. அதே போல் மிகுந்த கவனம் தேவை. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. கால் பாதம் நோய் தந்து நீங்கும். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். மருத்துவர் படாத பாடு படுத்து எடுத்துரும். மருத்துவ செலவு அதிகரிக்கும். பெண் சாபம் உள்ளது. உடன் நிவர்த்தி செய்ய வேண்டும். யார் நல்லவர் யார் தீயவர் என்று இனி தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. இனிமேல் நல்ல நிதானம், இனிமேல் நிறைய யோகமாக இருப்பீங்க. கோர்ட்டு கேஸு சாதகமாக முடியும். விவசாயம் சம்மந்தப்பட்டது லாபம் தரும். ஷேர் மார்க்கெட் நல்லா யோகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவசர முடிவு ஆபத்தை தரும். ஸோ பார்த்து யோசித்து செய்யுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க, கவனமாக இருங்க. 2ஆம் திருமணம் கூடி வரும். பூமி மங்கள யோகம் உண்டு. தொழில் துறையெல்லாம் நன்னா இருக்கும். 90% வரைக்கும் நன்னா இருக்குது. அதே போல் 8 வாரம் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். கரந்தையில் இருக்கக்கூடிய, கரந்தை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய, ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் கரந்தை அப்படிங்கிற ஊரில் சீதாநாதேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. சனி பகவானை சென்று வழிபட நல்ல யோகம் உண்டு. யூடியூப் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரந்தை அப்படின்னு ஊர் போட்டிங்கன்னா, கரந்தை சனி பகவான் ஆலயம் அப்படின்னு போட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கான ஸ்தலம் அது. ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. ராசிக்கான ஸ்தலம்னு சொல்லும்போது மேல் மருத்துவ குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தான் விருச்சிக ராசி ஸ்தலம். அது நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலும், அனுஷ கேட்டையில் பிறந்தவங்க மேல் மருத்துவ குடி போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதக ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சனி பகவான் நம்ம எடுத்துக்கும் போது கரந்தை போயிட்டு வர்றது அவங்களுக்கு அதிக விசேஷத்தை தரும், நல்ல நன்மைகளை தரும். அதிக ஒரு தடங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.